ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ரெசிபி பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்திக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா நுரையா வரும், அது வரைக்கும் கலந்துக்கலாம். கலந்தாச்சு. இது கூட 1/4 கிலோ அளவுக்கு மைதா சேர்த்திக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு நல்லா கலந்தாச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காய்ச்சிட்டு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். முதல்ல ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்படி எண்ணெய் காய்ச்சி சேர்க்கறதுனால நம்ம பாதுஷா நல்லா சாஃப்டாக வரும். எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து கலந்துக்கலாங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். ரொம்ப லூஸாக வேண்டாம், டைட்டாக வேண்டாம். கலந்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும். பாதுஷா ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். நல்லா ஒரு பால்ஸாக எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கலாங்க. ரொம்ப அழுத்தி உருட்டணும்னு அவசியம் இல்லை, மெதுவாக உருட்டலாம். இது மாதிரி 2 கையில் வச்சு பிசைஞ்சாலே நல்லா ரவுண்டாக உருண்டையாக வந்துடும். உருண்டை பிடிச்சாச்சு. கட்டவரல் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாங்க. இது மாதிரி நான் பெரிய ஓட்டையாகவே போட்டுக்கலாம். வெந்து வரும்போது சின்னதாக தான் ஆகும். இந்த மாதிரி எல்லா மாவையும் ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும், இப்போவே கலைக்க வேண்டாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ எல்லா பக்கம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எல்லா பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. போது எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி செகண்ட் பேட்சையும் போட்டுடலாங்க. எல்லா பாதுஷாவும் நல்லா பொரிச்சு எடுத்துடலாங்க. இனி சக்கரை பாகு பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/4 கிலோ சர்க்கரையை பவுலில் சேர்த்திக்கலாம். 1/4 கிலோ மைதாக்கு 1/4 கிலோ சர்க்கரை சரியாக இருக்கும். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாகு நல்லா கொதிச்சு இப்போ கம்பிப்பதம் வரட்டும். கம்பிப்பதம் வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துடலாங்க. இப்போ பாதுஷா சக்கரை பாகில் போட்டுடலாம். இது நல்லா ஊறட்டும். ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஊறணும், அப்போ தான் நல்லா ஊறும். நம்ம பாதுஷா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.